ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச முட்டை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முட்டையை இந்த மாதிரி கீறிக்கோங்க. மீடியம் சைஸ் பல்லாரி 2 எடுத்துக்கோங்க. தக்காளி 1 பெருசாக எடுத்துக்கோங்க. தக்காளி நீங்கள் கூட போட்டிங்கன்னா புளிக்கும். நாம் தக்காளியையும் வெங்காயத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். இந்த எக் மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், பருப்பரிசி சாதம், சாம்பார் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, அதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதோட இப்போ சேர்த்துடலாம். இதோட இஞ்சி பூண்டு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் குட்டீஸ்க்கு செய்கிறதுனால நாங்கள் காரம் அதிகமாக சேர்க்கலைங்க. நம்ம வேணுங்கிற காரத்தை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து நம்ம அந்த மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. நம்மளோட முட்டை மசாலா இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. இதோ நம்மளோட சுவையான முட்டை மசாலா ரெடி. மறந்துடாமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.